வணக்கம் நண்பர்களே, பிராய்லர் பாஸ் ராஜேஷ் யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கோழி பண்ணையோட 8வது நாள் அப்டேட் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே 7 நாள் அப்டேட் வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாக விரிவாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அப்டேட் போட்டிருக்கோம். குஞ்சு வந்த முதல் நாள்ல இருந்து எவ்வளோ வெயிட் ஏறிட்டு இருக்குதுன்னு எல்லா அப்டேட்டும் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம குஞ்சு எவ்வளோ வெயிட் ஏறிட்டு இருக்குன்னு வெயிட் அப்டேட் பார்க்க போறோம். அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 பேர் வந்து நம்மகிட்ட ஒரு 4 டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை பற்றி விரிவாக பார்க்க போறோம். எல்லாமே வீடியோவில் இருக்கு. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நேரத்தை வீணடிக்காம வீடியோக்குள்ள போகலாம். ஏய், 8வது நாள் குஞ்சுங்க 240 கிராம் இருக்கு. கிட்டத்தட்ட 1/4 கிலோ. எப்படி? சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்குள்ள ஒரு வணக்கம் சொல்லு. ஒரு வணக்கம் சொல்லு. நீ சொல்ல மாட்ட. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற பார்வையாளர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபர் மாறுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரோட முதல் கேள்வி என்னன்னா, 5000 கோழி விடுற கோழி பண்ணைக்கு வந்து மஞ்சி எவ்வளோ திறக்கணும், அந்த கோழிகளுக்கு வந்து டெய்லி தண்ணி எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தார். மஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோழிக்கு சாக்கு மூலமா, சாக்கு மஞ்சின்னு சொல்லுவாங்க, சாக்கோட கொண்டு வந்து பண்ணையில கொட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க குமியா. அதை வந்து நம்ம காலில் தள்ளி விட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். 100 சாக்கு இறக்கணும். 5000 கோழி விடுற மாதிரி 100 சாக்கு இறக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஏரியாவில் மஞ்சி என்ன ரேட் அப்படிங்கிறத போட்டு பார்த்துங்க. அப்படி இல்லாமல் லோடு மூலமாக இறக்குறது இருக்குது. லோடு மூலமாக இருக்கிறதுனா ஒரு 3/4 நடை இறக்கணும். ஒரு நடை வந்து 7500 8000 கோழிக்கு சரியாக இருக்குது. நமக்கு வந்து 3/4 நடை இறக்குனா 100 சாக்கு அளவுக்கு வரும். ஒரு 10 சாக்கு மிச்சமாகவே வரும். லோடு நடையை வந்து இறக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ண கேட்டில் வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம உள்ளே எடுத்து போட்டு காலில் தள்ளி விடணும், மஞ்சி உடச்சி விடணும். இது வந்து மஞ்சி வந்து சாக்கு மஞ்சி வந்து உள்ள பண்ணைக்குள்ளேயே கொட்டிடுவாங்க. அப்புறம் கோழி வந்து தண்ணி எவ்வளோ செலவாகும் 5000 கோழிக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. 5000 கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுல வந்து வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து 100 லிட்டர் தான் செலவாகும். அதுக்கப்புறம் வந்து தீனி இன்க்ரீஸ் ஆகும். அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக தண்ணியோட அளவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரிங்களா? தண்ணியோட அளவு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, தீனி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுதோ அதோட இதில் வந்து 3 மடங்கு தண்ணி குடிக்கும். 50 கிலோ தீனி ஃபுல்லாக எல்லா கோழியிலும் சாப்பிடுதுன்னா 3 மடங்கு 75 லிட்டர் தண்ணி குடிக்கும். 60 கிலோ தீனி சாப்பிடுதுன்னா அதோட 3 மடங்கு 180 லிட்டர் தண்ணி குடிக்கும். இது வந்து நார்மல் டைமில். வெயில் டயத்தில் வந்து 4 மடங்கு தண்ணி குடிக்கும். சரிங்களா? ஒரு 20-25 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து 500 லிட்டர் 1000 லிட்டர் இந்த மாதிரி போக. ஆனால் 25 நாளைக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி போனாலும் சரி 2000 லிட்டர் டெய்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? 2000 லிட்டர் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வீடியோ கடைசியில் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோலேயே தெளிவாக காட்டுறேன். முதல்ல 5000 கோழி வளர்த்துறதுக்கு வந்து 280 அடி நீளம். சரிங்களா? கிழக்கு மேற்கு திசையில் வேணும். கிழக்கு மேற்கு திசையில் 280 அடி நீளம் வேணும். 22 அடி அகலம் வேணும். நமக்கு குஞ்சு விடுற ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நமக்கு 280 அடி நீளம் 22 அடி அகலம்னா அது 2 இன்ட்டு பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் நமக்கு. அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் 1.25% வந்து கோழி குஞ்சு நம்ம கமர்ஷியலுக்கு இறக்குவாங்க. அதே இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் விட்டிங்கன்னா இன்னொரு 500 குஞ்சு 600 குஞ்சு சேர்த்து இறக்குவாங்க. அதை கால்குலேஷன் பண்ணி போட்டு பார்த்துக்குங்க, 5000 வரும். நான் வந்து என்னோட பண்ணைக்கு வந்து தண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, ஒரு 500, இன்னொரு 500, 2500, ஒரு 2000, 3000 லிட்டரு தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. குஞ்சுக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு வந்து 500 லிட்டர் மட்டும் தண்ணி ஏற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20-25 நாள் வரைக்கும் 1000 வந்து 2லேயும் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 25 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பகல் 1000 நைட் 1000 அப்படி வேணும்.
2000 லிட்டர் வேணும். அதனால் ஒரு 1000 லிட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, எச்சா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. நாங்கள் பண்ணைக்குள்ளே சில பேர் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது ஓவர்ஃப்ளோனா சிந்து பண்ணை நிலையும். அதனால் வந்து நம்மளது வந்து பண்ணைக்கு வெளியில் இங்கே பாருங்க, கீழே பாருங்கள், இந்த மாதிரி பெட்டு கட்டி அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணைக்கு வெளியிலேருந்து உள்ளே தண்ணி போகிற மாதிரி அப்படி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு தகவல் மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் வந்து இப்படி பார்த்திங்கன்னா இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா இந்த சைடு செவுரு இருக்குது, அந்த லாஸ்ட்லேயும் செவுரு இருக்கும். ஆனால் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா செவரே கிடையாது. இந்த சைடு வந்து வெறும் கம்பி வலை மட்டும்தான், படுதாவில் தான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ காற்று ஓவர் அடிச்சுட்டுருக்கிறதுனால படுதா வந்து இறக்கி விட்டுருக்குறேன். காற்று இல்லை, வெயில் மட்டும் அடிக்குது. அப்படிங்கும்போது படுதாவை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்லா காற்றோட்டமாக கொஞ்சம் நல்லா வரும். சரிங்களா? பண்ணைக்கு சைடில் ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள் புங்க மரம் வச்சுருக்கேன். எல்லாம் முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் அடுத்த வருஷத்தில் வந்து நல்ல நிழல் வந்துடும் பண்ணைக்கு. 5000 கோழி கட்டுற மாதிரி பண்ண போடுறதுக்கு எப்படி 13 15 லட்ச ரூபா செலவாயிரும். நான் கட்டுறப்போ வந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கம்மியாக தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே தெரியுது பார்த்தீங்களா ஆங்கில இரும்பு, இரும்பெல்லாம் நான் வந்து கிலோ 58 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ டபுளாக இருக்குது, 100 ரூபாய்க்கு மேலே. சிமெண்ட் சீட்டு அப்போ இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து விலை கம்மி தான். இப்போ வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, எல்லா மெட்டீரியலுமே விலை ஜாஸ்தி. ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு 5000 கோழி போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. கையில் காசு இருக்கா, கடன் வாங்கி பண்ண போடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி லோன் போட்டும் பண்ண போடாதீங்க. இந்த பண்ண வருமானத்தை வச்சு வட்டி கட்டுற மாதிரி வாங்கி போடாதீங்க. உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா தாராளமாக போடுங்க. எந்த ப்ரொசீஜரும் இல்லை. உங்கள் இடம், நிலம், தண்ணீர், பணம், முதலீடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க. போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சொந்தமாக தான் கோழி வாங்கி வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி கடன் பட்டு இதாகிடாதீங்க. ஒரு கம்பெனியில் முதல்ல குஞ்சு விடுங்க. குஞ்சு விட்டு அவங்ககிட்ட கமிஷனுக்கு குஞ்சு விடுங்க. கமிஷனுக்கு அவங்க தீனி, குஞ்சு எல்லாமே அனைத்துமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தண்ணியும் கரண்ட்டும் வச்சு பண்ணையில் குஞ்சு வச்சு வளர்த்தி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து வளர்ப்பு தொகை இந்த கிலோவுக்கு இவ்வளோன்னு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அந்த கமிஷனே வந்து 5000 கோழிக்கு ஒரு பேட்சுக்கு 1 லட்ச ரூபா கிட்ட வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறமா உங்களால் சொந்தமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிற அட்வைஸு. சரிங்களா? அதே மாதிரி நான்லாம் பண்ண போடும்போது வந்து கடைசியில் கொஞ்சம் ஒரு சில லட்சத்துக்கு வந்து கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு கையில். அதனால் நான் வந்து தளம் போடல, மண் தரையில் தான் வந்து கோழி விட்டுருந்தேன். ஒரு வருஷம் ஒரு 4-5 பேட்ச் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெபிள் வந்துச்சு. அப்படி உடனே தளத்தை போட்டேன். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் வந்து எல்லா சந்தேகங்களுக்கும் வந்து பதில் சொல்லுவேன். சரிங்களா? நிறைய ஃபார்மிங் டிப்ஸு கொடுப்பேன். நிறையா உங்கள் சந்தேகங்கள் என்னமோ கேளுங்க, நான் சொல்கிறேன்.